ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான சூழல்ல நம்ம எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். இதுக்கு நாம பல காரணங்களை சொல்லலாம். இருந்தாலும் நீங்க சந்தோஷமா வாழ்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான 5 வழிகளை தான் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் வழி, குடும்பத்தினருடன் உரையாடல், அதாவது கம்யூனிகேஷன். இன்னைக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே ஃபேமிலி மெம்பர்ஸ் கடையில இல்லாம போச்சு. எல்லாரும் டெக்னாலஜி பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறோம். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு இடையில ஒரு ஸ்ட்ராங் பாண்ட், அதாவது ஒரு லிங்க், ஒரு பிணைப்பு அப்படிங்கிறதே இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள்ல இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசுங்க. அதோட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. முடிஞ்ச வர நைட்டாவது இரவு உணவையாவது சேர்ந்து சாப்பிட முயற்சி செய்யுங்க. இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரும். அதோட உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டாம் வழி புன்னகை. நாம இன்னைக்கு தொலைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் புன்னகை. ஒருத்தர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சோகமான முகபாவனையோட வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா அவர் கொஞ்ச நேரத்துல சோகமா ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருவாராம். நீங்க புன்னகைக்கு காரணம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடிகள், அதுல பூத்து குலுங்குற மலர்கள், காய்த்து குலுங்குற கனிகள், இதை பார்த்து நீங்க புன்னகைக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல வீட்டு மாடியில வானத்தை பார்த்து அதுல இருக்கிற ஸ்டார்ஸ், மூன், இதை பார்த்து நீங்க புன்னகைக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா கண்ணாடி முன் நின்று உங்க முகத்தை நீங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. நீங்க புன்னகைக்கும் போது உங்களுடைய மனமும் அதோடு சேர்ந்த உங்க உள்ளமும் புத்துணர்ச்சி பெறும். மகிழ்ச்சியாக வாழ மூன்றாம் வழி பிடித்த பாடல்கள் கேட்பது. இசையை தவிர வேறு மருந்து அல்லது தீர்வு இதுக்கு இல்லைங்க. உங்களுக்கு விருப்பமான இசையை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டு கேளுங்க. இந்த இசையால நிச்சயமா உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை மாற்றவும் அல்லது புதுப்பிக்கவும் முடியும். உதாரணத்துக்கு, எத்தனை புதிய இசையமைப்பாளர்கள் வந்தாலும் இளையராஜாவின் இசைக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கும் போதும் அதோட சேர்ந்து நீங்க பாடும் போதும் உங்க மனசுக்கு ஒரு புதுவித மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கும். அதோட உங்களுக்கு ஏதாவது இசைக்கருவி, கிட்டார், வீணா இந்த மாதிரி ஏதாவது வாசிக்க தெரியும் அப்படின்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வாசித்து உங்களையே நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கலாம். மகிழ்ச்சியாக வாழ நான்காம் வழி நினைவுகளை சேகரிப்பது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை அழகான நினைவுகளா சேகரிச்சு அசை போடுங்க. இது நிச்சயம் உங்க மனசை பெரிய அளவுல மகிழ்ச்சி படுத்துறதோட புத்துணர்ச்சியும் தருது. மனுஷங்களோட வாழ்க்கையில அழகான நினைவுகளுக்கா பஞ்சம்? நீங்க படிக்கிற இடத்துல அல்லது வேறு செய்யற இடத்துல உள்ள ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் அல்லது மறக்க முடியாத நினைவுகளை எல்லாம் ஞாபகப்படுத்துங்க. டைரி எழுதுறது நல்ல பழக்கம்ங்க. டெய்லி இன்சிடென்ட்ஸை எழுதி வச்சு அதை டைம் கிடைக்கும் போது வாசிச்சு பாருங்க. அதுல கிடைக்கிற சுகமே தனிதாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி தர்ற விஷயங்கள் மாறுபடலாம். சிலருக்கு பிடிச்சவங்களோட டிராவல் பண்றது, கடற்கரை ஓரத்துல நடக்கிறது, குழந்தைங்களோட விளையாடுறது, பிடிச்ச உணவகத்துல சென்று சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறையவே இருக்குங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஐந்தாம் வழி தொழில்நுட்பங்களை அளவோடு பயன்படுத்துங்கள். இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கும், பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு இடையில உள்ள உறவுல விரிசல் வர்றதுக்கும், கணவன் மனைவி உறவு விவாகரத்து வரை போறதுக்கும் இந்த தொழில்நுட்பங்களும் ஸ்மார்ட் போனும் மிக பெரிய காரணியா இருக்கு. நீங்க படிக்கிற இடத்துலயும் சரி, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, தவறான நண்பர்களோட நட்பை முடிந்த வரை தவிர்க்க பாருங்க. உங்களால முடிந்த வரை நல்ல நண்பர்களோட வட்டத்தை அமைச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு முறை தெரியாம போய் மாட்டிக்கிட்டாலும் அதுல இருந்து வெளியில வர்றதுங்கிறது மிக கஷ்டம். பணம் பணம் அப்படின்னு பணத்தின் பின்னால ஓடாதீங்க.
இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு பணம் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனா இதையே நீங்க குறிக்கோளா வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க விலை மதிக்க முடியாத சந்தோஷத்தை நீங்க இழக்கலாம். உதாரணத்துக்கு மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு துடியா துடிச்சாரு. அப்படி நிறைய நாடுகளை கைப்பற்றவும் செய்தாரு. ஆனா அவர் இறக்கும் தருவாயில நான் இறந்த பிறகு இந்த உலகத்திலிருந்து எதையுமே என்னால கொண்டு போக முடியாது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்தினாரு. ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக பிறரையும் மகிழ்வித்து செய்வதே உண்மையான வெற்றி. சொன்னவங்க அன்னை தெரசா. எந்த விஷயத்தையுமே புன்னகையோட மகிழ்ச்சியோட எதிர்கொள்ளுங்க. மகிழ்ச்சியாக இருப்பது உன் பிறப்புரிமை. உன் பிறப்புரிமையை நீ விட்டு விடாதே. என்ன நண்பர்களே, மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வழிமுறைகளை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்காக விரைவில். நன்றி, வணக்கம்.